ஹாய் ஆல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேக்கர்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹெல்த்தி ப்ரௌனீஸ்னே கிடையாது, ஹெல்த்தி டிசர்ட்னே எதுவுமே கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஜாகரி யூஸ் பண்ணாலும், இல்லை ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணாலும், இல்லை வந்து கண்டசாரி சுகர் ஆர் ஒயிட் சுகர் என்ன யூஸ் பண்ணாலும் அதில் சுகர் கண்டென்ட் இருக்குது, அது வந்து அன்ஹெல்த்தி தான், மாட்ரேஷன் இஸ் த கீ, அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அதில் ரீசெண்ட் டைமில் நான் ஒன் ஆஃப் த வீடியோஸ் பார்த்தேன். அதில் ஒரு பேக்கர் வந்து சொன்னாங்க, ஷீ கம்பேர்ட் ரைஸ் வித் மில்லட்ஸ் அண்ட் ஷி செட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு உடம்புல கார்போஹைட்ரேட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ரைஸ் சாப்பிடும் போது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ரைஸ்னாலேயும் மில்லட்ஸ்னாலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஐ டோட்லி அக்ரி. பட் தென் மில்லட்ஸில் சுகர் ஸ்பைக் கம்மியாகும் மில்லட்ஸ் சாப்பிடும் போது. அதே மாதிரி மில்லட்ஸில் ஃபைபர் இருக்குது ரைஸை கம்பேர் பண்ணும்போது, கரெக்டுங்களா? அதே மாதிரி நிறைய பேக்கர்ஸ் வந்து வி மேக் மில்லட் ப்ரௌனீஸ் ஆர் மில்லட் குக்கீஸ், தே ஆர் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னும் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா மைதாவோ வீட்டோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் மில்லட் மட்டும் வச்சு பண்ணால் தான் அது க்ளூட்டன் ஃப்ரீ. இது ரெண்டில் மைதாவோ வீட்டோ ஆட் பண்ணால் இட்ஸ் நாட் க்ளூட்டன் ஃப்ரீ, கரெக்டுங்களா? ரைட். ஸோ அகேன், people who buy, it's up to you. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி சாப்பிடுங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. Happy eating until I meet in another video. Thank you.